ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம். இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம், இந்த பிரச்சனை, இந்த நன்மை, இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இதுதான் பிரம்மன் எழுதிய தலை விதி. இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம். பொதுவாகவே ரிஷபம் கொஞ்சம் ஆளுமை திறனுடையது, மேசம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தால் கூட ரிஷபம் ஆளுமை திறனுடைய ஒரு அற்புதமான ராசி. பொதுவாக இவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் 1க்கும் 6க்கும் சுக்கிரனே வர்றதுனால இவங்களுக்கு இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது எப்பவுமே நல்லது. கட்டாயம் இவங்க சில காலமாவது வாடகை வீட்டில் வசிக்க வேண்டிய நிலைமை வரும். அது வாடகை வீட்டிலிருந்து தான் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மாமனார் சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இயல்பாக அமையும். அதில் ஒரு போராட்டமும் இருக்கும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு கண் சார்ந்த பிரச்சனை அல்லது ஹார்மோன் சார்ந்த தைராய்டு அல்லது சர்க்கரை நோய், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே 2 வருமானத்தை விரும்புவாங்க. ஒரு வருமானம் இல்லை. 2 ரிஷபராசி ரிஷப லக்னம் இரட்டை வருமானங்களை விரும்பக்கூடியது ரிஷபராசி. அதே மாதிரி குடும்பத்தில் ஜோதிடர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, தறித்தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க, இந்த உணவு தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க, யோகா டீச்சர் இருப்பாங்க. இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நகைச்சுவையுடன் பேசி அந்த இடத்த சரி பண்ணிக்குவாங்க. நுண்ணியமாக வரைகிறது அல்லது தமிழ் ஆர்வம், தன் மொழி ஆர்வம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல கலை திறமை உடையவங்க. ஒரு நாளாவது டிவி, பேப்பர் அல்லது நியூஸு அல்லது இந்த மாதிரி விஷயங்களில் சின்னத்திரை இப்படிலாம் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடமே சந்திரனாக வரனால 2-3 வீடு மாற்றுவாங்க. வீடு மாற்றி 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 இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடிக்கடி இவங்க ஏதோ ஒரு சிறுதூர பயணம் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கக்கூடிய அமைப்பு அதிகம் இருக்கும். இவங்களுடைய இளைய சகோதரர் இருந்தால் அது ஒரு விமர்சனம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குண்டு குண்டாக எழுதுவாங்க, கையெழுத்து அழகாக இருக்கும். வெற்றி தோல்வியில் வாழ்க்கையில் மிகச்சரி சமமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். மாடி வீடு கட்டாயம் இவங்களுக்கு அமையும். தோட்டத்தில் வீடு, மாடி வீடு, தொழில் செய்கிற இடத்துல இடம், நிலம் அல்லது வீடு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனால் அந்த அமையறதுக்குள்ளார இவங்களுக்கு ரொம்ப போராடி தான் அதை அமைச்சக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி +2 கல்வியில் ஒரு தடை ஏற்படக்கூடிய அமைப்போ அல்லது எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம ஒரு ஏமாற்றமோ +2 இருக்கும். இவங்களுடைய உறவினர்கள்ங்கிறது கொஞ்சம் பணக்காரங்களாகவும் அந்தஸ்துடையவங்களாகவும் இருப்பாங்க. அரசியலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவு இருக்கும். திருமண வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணத்திற்காக நிறைய விரைய செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். வீட்டில் யாருக்காவது லவ் மேரேஜு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வெளியூர் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து வெளியூர், வெளிநாடு வரைக்கும் கூட போய் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கட்டாயம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்க பணம் யாருக்காவது கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்கிறது கஷ்டம். பணத்தட்டுப்பாடு சில காலம் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். பணம் கொடுத்தா திரும்பி வர்றதில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பெருமாள் பெயருடையவங்க அதிகமாக இவங்களுக்கு உதவுவாங்க அல்லது வீட்டில் பெருமாள் பெயருடையவங்க அதிகமாக இருப்பாங்க. நகை அடமானம் போகக்கூடிய ராசிகளில் முக்கியமானது இந்த ரிஷபம். இந்த ரிஷபக்காரங்க நகை அடமானம் போய் டக்கு டக்குன்னு வச்சுருவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க தந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்.
இந்த சொந்த தொழில் பண்ணி முதல்ல ஒரு நஷ்டத்தை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் ரிஷபராசி நல்ல முன்னேற்றத்தை தருது. தந்தைக்கு திடீர் கண்டம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. அதே மாதிரி இவங்களோட சகோதர சகோதரி வழியில் ஒரு தற்கொலையோ அல்லது கொஞ்சம் வயசில் இறந்து போனவங்களோ அல்லது ஒரு கருக்கலைப்புடையவங்களோ கட்டாயம் இருப்பாங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிக்காக நிறைய இவங்க விட்டும் கொடுப்பாங்க, நிறைய செலவுகளும் பண்ணுவாங்க, நிறைய விட்டும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கள நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. சகோதர சகோதரி கூட இவங்க நிறைய வாங்கிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு நம்பிக்கை இல்லாதனமாக நடந்துக்குவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு காரியத்தை எடுத்தால் அதை வின் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பவுமே 2 டூ வீலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, திடீர் பணக்காரர்கள் ஆகக்கூடிய யோகம் இவங்களுக்கு உண்டு. ஆனால் சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் போய் ஏமாந்த ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க தந்தை கடுமையான உழைப்பாளியாக இருப்பார். தந்தைக்கும் தாய்க்கும் மன வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற தன்மைகள் இயற்கையாகவே வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இவருக்கு மூத்த சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அது கொஞ்சம் வெல் டுடுவாக கொஞ்சம் இவங்களை விட கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செய் நன்றியை எப்பவும் மறக்கக்கூடாது. மறந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுது. இவங்க வீட்டில் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், கன்னி ஆகிய ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்குது. அதே போல் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, இவங்க எப்பவுமே அழகாக பேசி ஒரு காரியத்தை முடிச்சுடுவாங்க. இவங்கள ஒரு காரியத்துக்கு பேச அனுப்பிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த பேசி பர்ஃபெக்டாக ஃபைனல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மற்றவங்களோட இவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனமானது ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி அழகாக வரைகிறது, ஒரு விஷயத்தை எடுத்தால் அழகாக எழுதி அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது, நிறைய பேர்த்தோட பழகி அவங்ககிட்ட இருக்கிற திறமைகளை இவங்க என்னென்ன அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது, ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். சிறந்த பிஏவும் இவங்க தான், சிறந்த தூதுவரும் இவங்க தான், சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டரும் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இந்த ரிஷபராசிக்காரங்க எளிமையாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிரதோஷ வழிபாட்டை விடாமல் முயற்சி பண்ணாங்கன்னா, விடாமல் வழிபட்டாங்கன்னா அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்று சொன்னாங்க. அது மாதிரி இவங்க அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்கள்லையோ அல்லது தினமுமோ கொஞ்சமாவது பசுமாட்டிற்கு ஒரு புல்லோ அல்லது ஒரு பழமோ கொடுத்தாங்கனாவே இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்னமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவையெல்லாம் பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க. அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும், ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். 100 இல்லை, கிட்டத்தட்ட 200 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும், உங்களுக்கு என்ன வகுப்பு, ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். பலன் பார்க்கறது, அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள், இப்படி எல்லா பழிக்கும் பரிகாரங்கள், பிரசன்னம், இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான 984273
3780 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன். என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க, 98 427 37 800ங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தர்றோம். நிறைய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்.